பதவி பிரமாணம் பண்ணி ஆகணும். ஆனா அவர் ஒரு இக்கண்ணா வைக்கலாம், ஒரு கண்டிஷன். அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இருக்கு. 14 நாளுக்குள்ள 2 வாரத்துக்குள்ள நீங்க உங்களுடைய பெரும்பான்மையை சட்டசபையில நிரூபிக்கணும்னு சொல்லலாம். அதுக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் 2-3 நாள் நடக்கலாம். சபாநாயகர் தேர்தல், துணை சபாநாயகர் எலெக்ஷன், நம்பிக்கை வாக்கு, இது மாதிரி லிமிட்டட் பிசினஸ் பண்றதுக்காக ஒரு 3 நாள் 4 நாள் கூட இது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்தலாம். அதுக்கு வழி இருக்கு. அப்ப அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நம்பிக்கை கோரும் வாக்கை அவர் ஒரு 118 பேருக்கு மேல ஆதரிச்சிட்டாங்கன்னா தேர் எண்ட்ஸ் த மேட்டர். அது டிவிக்கே ஆளுங்களா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சட்டசபைக்குள்ள எத்தனை எம்எல்ஏ ஆதரிச்சாங்கன்னு தான் பிரச்சனை. அப்ப ஆல்ரெடி காங்கிரஸ் ஹஸ் ஷோன் இன்ட்ரெஸ்ட். அவங்க இணையமா இன்னைக்கு காலையில சத்தியமூர்த்தி பவன்ல எம்எல்ஏக்கள் மீட்டிங் போட்டாங்க. 5 பேருமே தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும், அமைச்சருக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது நேச்சுரல் தானங்க. நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் வித்தவுட் எனி பிரைஸ். விலை இல்லாமல் எந்த பொருளும் கிடைக்காது. ஏதாவது ஒரு விலை கொடுத்து தான் ஆகணும். விஜய் இஸ் ரெடி டு பே த பிரைஸ். பே த டெவில் இஸ் டியூன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பேய்க்கு உண்டானது பேய்க்கு கொடுத்துரு, தேவதைக்கு உண்டானது. அது மாதிரி அவரவர்களுடைய பலம் அதற்கேற்றா போல அவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டாவது, விஜயும் கூட்டணி ஆட்சிக்கு எதிரானவர் இல்லை. அன்லைக் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இவங்க தான் மொத்தமா நாங்க தான் வச்சுக்கோம். கூட்டணி தேர்தலில் ஜெயிக்க வேணும், ஆனா ஆட்சி அமைக்க நாங்க தனி கட்சி, நாங்க மட்டும்தான் ஆட்சி. அது என்ன அப்படி ஒரு தவறான புரிதல்? ஓட்டு வாங்கறதுக்கு எல்லாரும் வாங்க வாங்க என் கூட, ஆனா அரசபையில உட்காரணும்னா அது நீங்க எல்லாம் வெளியே வாசலுக்கு போங்கன்னா அது தவறான ஒரு புரிதல். அதை ஒரு நல்ல தத்துவம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் தனி கட்சி ஆட்சி தாங்க எல்லாம் சொல்லுவாங்க.